अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स एंड कुटीज़ वेलकम टू चलम टिप्स फ्रेंड्स इनकी वीडियो கொஞ்சம் கட்டு கம்பியும் ஒரு ஃபோம் ஷீட்டும் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம் சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நான் yellow கலர்ல இருக்கிற இந்த ஃபோம் ஷீட் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறேன் சோ அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம் ஸ்கேல் எடுத்துட்டு 3 cm அளவுக்கு நம்ம வந்துட்டு அகலத்துல இந்த மாதிரி லைன் போட்டுருக்கேன் சேம் பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி 3 cm வச்சிட்டு டாட் வச்சிட்டு அது அப்படியே ஒரு லைன் போட்டு நம்ம வந்து இந்த ரெண்டு பீஸையுமே தனித்தனியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு ஃபோம் ஷீட்ல நான் வந்துட்டு இந்த ரெண்டு பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன் அகைன் பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருந்து 3 cm இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையுமே அப்படியே நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு அதாவது 3 cm அகலம் 3 cm உயரம் அந்த மாதிரி ஒரு ஸ்கொயரா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு பீஸையும் நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு அப்படியே வந்து கட் பண்ணிட்டு அந்த பீஸையே வந்துட்டு நம்ம வந்து அடுத்த பீஸோட வச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா பீஸையுமே கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பீஸ்ல நம்ம வந்துட்டு மிடில்ல இந்த மாதிரி ஒரு டாட் வச்சிட்டு நாலா பக்கமும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம வந்து மிடில்ல வந்து கட் பண்ண கூடாது மிடில் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இந்த ஒரு பீஸையும் நம்ம வந்துட்டு ஒரு பெட்டல்ஸா வந்து ரெடி பண்ண போறோம் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரே மாதிரியே எல்லா பெட்டல்ஸும் இருக்கணும்னு இல்ல சோ கொஞ்சம் சின்னது பெருசு அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸை ஒவ்வொரு சைஸ்ல கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெட்டல்ஸையும் இந்த மாதிரி மடக்கி இந்த மிடில்ல ஒரு சின்ன கட் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இதே மாதிரியே நம்ம மற்ற பீஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பெட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா பெட்டல்ஸும் நல்லா திக்கா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து தின்னான பெட்டல்ஸ்மே ரெடி பண்ணிக்கலாம் அப்போ வந்து பார்க்கிறதுக்கு அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தின்னான பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சோ இதே மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்துட்டு இந்த ஃபோம் ஷீட்ல ரெடி பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரியே மிடில்ல வந்து கட் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம அயன் பாக்ஸை மீடியமான ஹீட்ல வச்சிட்டு எல்லா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா அந்த ஃப்ளவர்ஸையுமே இது மேலே இப்படி வச்சோம் அப்படினாக்கா நமக்கு அழகான ஒரு ஷேப்ல நல்லா வந்து பெட்டல்ஸ் எல்லாமே நல்லா மடங்கி அழகா ஒரு லுக் வந்து கிடைக்கும் சோ கொஞ்சம் இப்படி ஒட்டி வச்சிட்டு ஒரு பிரஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு இந்த மாதிரி பட்டுன்னு அப்படியே பஃபல் ஆகி வரும் அப்போ வந்து அதோட லுக் வந்து நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஒட்டி வச்சிருந்துட்டு எடுத்துருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு லுக் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ரெடியா இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் வந்து நம்ம அதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளவரோட லுக் வந்து ரொம்ப அழகா இருக்கு சோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து கட்டு கம்பி காமிச்சிருந்தோம் இல்லையா அந்த கட்டு கம்பி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன பீஸா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சோ கட் கம்பி இல்ல அப்படினாக்கா நீங்க வந்து ஏதாவது ஒரு குச்சி அந்த மாதிரில கூட நீங்க ரெடி பண்ணலாம் சோ கட்டு கம்பி இருந்துச்சுனா நம்ம கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி வளைச்சிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இது வந்து ஒரு சின்ன பீஸா வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன் ஒரு பெரிய பீஸுமே ஒன்னு வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்துலயுமே வந்துட்டு நான் இந்த கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ற இந்த கிரீன் டேப் போட்டு சுத்திக்கிறேன் நார்மலா கிளிட்டரிங் டேப் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரியே நம்ம எத்தனை கம்பி ரெடி பண்ணி வச்சிருக்கோமோ அத்தனை கம்பிக்குமே நம்ம வந்து சுத்திக்கலாம் நம்ம எத்தனை பூ வந்து ரெடி பண்ணிருக்கோமோ அத்தனை கம்பி நமக்கு தேவைப்படும் சோ அதே மாதிரி கட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி சுத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஓரளவுக்கு கம்பி வந்து ரெடியா இருக்கு
ஸோ இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். பத்தல அப்படின்னாக்கா கம்பி வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கம்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃப்ளவரை இந்த மாதிரி மிடில் அப்படி நம்ம வந்து இந்த கம்பியை வந்து குத்தி அதில் வந்து க்ளூ கொஞ்சம் வச்சுட்டு அதில் ஒரு பீட் வச்சு இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே பிடிச்சு விட்ட மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ அந்த ஃப்ளவரோட லுக் ரொம்ப அழகாக இருக்கும். 4 பெட்டல்ஸ் உள்ள ஒரு க்யூட்டான ஒரு எல்லோ ஃப்ளவர் வந்து ரெடியாக இருக்குது. சேம் இதே மாதிரியே நம்ம வந்து எல்லா பீஸையுமே ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஹாட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபேபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா அந்த ஃப்ளவரையுமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு பெரிய கம்பியில் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். சின்ன பூ பெரிய பூண்டு அப்படியே கொஞ்சம் மிடில் கொஞ்சம் கொத்து மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம க்ரீன் டேப் போட்டு சுற்றிக்கலாம். அகைன் கொஞ்சம் கொஞ்சம் இறக்கத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம ஒரு பூவாக வச்சுக்கிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துடலாம். அப்போ வந்து நமக்கு அழகான ஒரு பூ கொத்து மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம எல்லாத்தையுமே வந்து இதோட அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு அழகாக வளைச்சி விட்டுக்கலாம். கட்டுக்கம்பி அப்படிங்கிறதுனால நம்ம எந்த சைடில் வளைக்கிறோமோ அந்த சைடில் அழகாக வளைஞ்சி வரும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லா பூவுமே இதில் வச்சு நான் வந்து இந்த க்ரீன் டேப் வச்சு சுற்றிட்டேன். நான் வந்து ஒரே கலரில் இந்த எல்லா ஃப்ளவர்ஸுமே ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கொத்து வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்க மாதிரி. நீங்கள் வேணும்னா கலர் கலராக கூட ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஃபோம் ஷீட்டில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த 2 பீஸுக்கு தான் இந்த ஒரு அழகான பூ கொத்து வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நிறையா கூட நம்ம வந்து ஃபோம் ஷீட் வந்து யூஸ் பண்ணலை. இதில் வந்து வேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே அந்தளவுக்கு வேஸ்ட்டும் பண்ணல. எல்லா பீஸையுமே அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அழகான ஒரு பூ கொத்து நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த எல்லோ கலர் பூவில் மிடில் ஒரே ஒரு பீட் இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு தேவையான இந்த ஷேஃப்க்கு நம்ம இந்த கம்பியை வந்து அழகாக வளைச்சி விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கலர் கலராக ரெடி பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஃப்ளவர் வேஸில் போட்டு வச்சிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண இந்த பூக்கொத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரே ஒரு எல்லோ கலரில் மட்டும்தான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய கலர்ஸில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரில் ரெடி பண்ணி உங்கள் வீட்டை நீங்களே வந்து அழகுபடுத்துங்க. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இதை ஒரு கிளியர் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டான லுக்கில் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்த பூவை கட் பண்ணும்போது கிடைச்ச அந்த குட்டி குட்டி பீஸ் எல்லாமே இந்த பாட்டிலோட பாட்டம் சைடில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதுவுமே ஒரு டிசைனாக இருக்குது. அந்த குட்டி குட்டி பீஸ் கூட வேஸ்ட் பண்ணாமல் அதுவுமே ஒரு அழகாக மாறிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.